மியூச்சுவல் பண்றது ஈக்விட்டியில நம்ம வந்து போர்ட்போலியோ கிரியேட் பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம ஆக்டிவா இன்வெஸ்ட் பண்ண போறோமா பேசிவா இன்வெஸ்ட் பண்ண போறோமா அப்படிங்கிறத நம்மளே பரிசோதனை பண்ணிக்கணும். ஆக்டிவா இன்னும் என்னால இருக்க முடியும் அப்படின்னு மட்டும்தான் நம்மளாவே ஓனா வந்து ஒரு போர்ட்போலியோ கிரியேட் பண்ணணும். என்னால பேசிவா தான் இருக்க முடியும், பேசிவ் இன்வெஸ்டர் தான் நான் ஒரு சோம்பேறித்தனமான ஆளு தான், என்னால மாசம் மாசம் என்னால போர்ட்போலியோ வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாது, ஒரு ஸ்கிரீனர்ல போய் ஸ்டாக்கை போய் நியூஸ் எல்லாம் படிக்க முடியாது அப்படின்னா நீங்க பேசிவ் இன்வெஸ்டர், நீங்க வந்து ஒரு அட்வைசரை பார்த்துக்கிட்டு நீங்க பண்ணிக்கிறது நல்லது. ஃபர்ஸ்ட் அதை நீங்க பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன வரணும்னா உங்களுடைய ஆப்ஜெக்டிவ், அதாவது கோல்ஸை வந்து உருவாக்கிக்கோங்க. உங்க கோல்ஸ் என்ன இருக்கும்? ஒன்று எஜுகேஷனா இருக்கும், இல்லை ரிட்டைர்மெண்டா இருக்கும், இல்லை ஏதாவது வீடு வாங்குறதுக்கா இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா வெளிநாட்டு ஏதோ ஒன்று இருக்கும், உங்களுடைய டிஃபெண்ட் பண்ணியிருக்கோம். அதை நீங்க எடுத்துக்கோங்க. அதுக்கு ஏத்தாப்புல உங்களுக்கு பட்ஜெட்டை கிரியேட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மாச வருமானம் எவ்வளவு, அந்த வருமானத்துக்கு அப்புறம் அதுல இருந்து எவ்வளவு மிச்சப்படுத்தி நம்ம போர்ட்போலியோவை இல்லை நம்ம ஸ்டாக்ஸை வாங்க முடியும் அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அசோட் அலோகேஷன், அதாவது ஈக்விட்டியில உள்ள இந்த இந்த இது வந்து நான் ஈக்விட்டி போர்ட்போலியோ மட்டும் தான் பேசுறேன். நான் ஈக்விட்டியில உள்ள அசட் அலோகேஷனா இடிஎஃப்னு வரும், மியூச்சுவல் ஃபண்டு வரும், ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டு வரும். அதுல எது பெஸ்ட் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. நாலாவது வந்து ரிசர்ச் அண்ட் ஸ்டாக்ஸ், அதாவது எப்பவுமே நம்ம ஆக்டிவ் இன்வெஸ்டரா இருக்கும் போது ரிசர்ச் பண்ணிக்கணும். டெய்லி நியூஸ் பார்க்கணும். அட்லீஸ்ட் வாரத்துல ஒரு நாளாவது ஸ்டாக் மார்க்கெட் சம்பந்தமா அனலைஸ் பண்ணணும். அதே போல நம்ம ஸ்பெசிபிக் ஸ்டாக்கையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அஞ்சாவது பாயிண்ட் டிசைடிவ் இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம வந்து அதை சொன்ன மாதிரி ஆக்டிவா பேசிவா பார்த்துக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கிக்கணும். நான் மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்ணுவேன், இடிஎஃப்ல பண்ணுவேன், கோல்டு பீஸ்ல பண்ண போறேன், இல்லை நான் வந்து ஈக்விட்டிலேயே பண்ணுவேன், அதை செக்டார் வைஸ் பண்ணுவேன். அதை நான் எவரி மந்த் இல்லை எவரி குவார்ட்டருக்கு நான் வந்து என் போர்ட்போலியோவை நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி போட்டு ஒரு 3 மாசத்துக்கு இல்லை 6 மாசத்துக்கு அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராட்டஜியை நீங்க போட்டுக்கணும். ஆறாவது பாயிண்ட் கடைசியா வரேன். ஏழாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா மானிட்டர் அண்ட் ரீபேலன்ஸ் யுவர் போர்ட்போலியோ. நீங்க இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த 7 இது பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய போர்ட்போலியோ டெய்லி மானிட்டர் பண்ணக்கூடாது. மாசத்துல ஒரு தடவை இல்ல வீக்லி ஒன்ஸ் நீங்க பாருங்க. அதே போல ரீபேலன்ஸ் பண்ணணும். அதாவது நம்ம ஒரு 10 ஸ்டாக்ஸ் 10 போர்ட்போலியோல 10 ஸ்டாக்ஸ் வச்சிருக்கோம் அப்படின்னா ஏதோ ஒரு ஸ்டாக்ஸ் நியூஸ் வந்து இல்லை ஏதோ இப்போ டீ கச்சப்பல், எஸ் பேங்க், இந்த மாதிரி ஸ்டாக்ஸை நம்ம வாங்கிட்டோம். ரிசர்ச் பண்ணும்போது நல்லா இப்போ எஸ் பேங்க்ல நல்ல ரிசர்ச் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க, நம்ம வாங்கியிருப்போம். ஆனால் அது ஏதோ பேர்டு நியூஸ் வரும்போது நம்ம அதை வந்து ஸ்டாப் லாஸை புக், லாங் டேர்மா இருந்தாலுமே ஸ்டாப் லாஸை புக் பண்ணிட்டு ரீபேலன்ஸ் பண்ணணும். அதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அப்புறம் வந்து நம்ம இதெல்லாம் பண்ணாலும் நம்ம வந்து பேஷண்டா, அதாவது வெயிட் பண்ணணும், ரொம்ப வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. 9வது பாயிண்ட் நீங்க ப்ரொஃபஷனலா கைடு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பேசிவ் இன்வெஸ்டருக்கு தான் இது பொருந்தும், ஆக்டிவ் இன்வெஸ்டருக்கு இது பொருந்தாது. அப்புறம் வந்து என்னென்ன டூல்ஸ் இருக்கு, என்னென்ன பிளாட்ஃபார்ம் இருக்கு, இதெல்லாம் நீங்க வந்து ஆக்டிவ் இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா நீங்க இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தாலும் நீங்க இதெல்லாம் பண்ணணும்னு நினைச்சாலுமே ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து ஒரு டிமேட் அக்கௌண்ட், ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். அதுக்கு ஒரு புரோக்கரேஜ் வேணும் உங்களுக்கு. அந்த புரோக்கரேஜ் நீங்க டிஸ்கவுண்ட் புரோக்கரேஜா இல்ல ஆஃப்லைன் புரோக்கரேஜா அப்படிங்கிறத அதுக்கு தனி ஒரு நீங்க அனலைஸ் பண்ணணும். எத்தனையோ புரோக்கரேஜ் வந்து இது பண்ணிட்டு ப்ராப்ளத்துல போயிடுவாங்க. நீங்க ஒரு 3 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க பொழுது நீங்க புரோக்கரேஜை நல்லா புரோக்கரேஜா தேர்ந்தெடுக்கணும். இதை புரோக்கரேஜை எப்படி தேர்ந்தெடுக்குங்கிறத பத்தி இன்னொரு நாளைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், இல்லை இங்கே உள்ளவங்க யாராவது அடுத்ததுல எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. என்னை பொறுத்தளவு நீங்க ஒரு பேங்கிங் சைடு உள்ள புரோக்கரேஜோ இல்ல புரோக்கரேஜ் சூஸ் பண்றதுமே நீங்களா உங்களால இப்ப ஜீரோதா மாதிரி புரோக்கரேஜ், தான் மாதிரி புரோக்கரேஜ் இல்ல, நீங்களா மெயில் போட்டு அவங்கள சப்போர்ட் இருக்காது, உங்களாலேயே நீங்க எல்லாமே பண்ண முடியும்னா டிஸ்கவுண்ட் புரோக்கரேஜ்ல போயிருங்க. இல்லை எனக்கு மேனுவலா சப்போர்ட் வேணும் அப்படின்னா அதுக்கு ஏற்றாப்புல நான் சில புரோக்கரேஜ், அந்த புரோக்கரேஜ்ல போய் நீங்க பண்ணிக்கோங்க. அது நம்ம பேர் சொல்லக்கூடிய, அது வந்து உதாரணத்துக்கு இப்போ ஜியோ சித்து இல்லை இன்டகிரேட்டடு இல்லை ஹெச்டிஎஃப்சி இவங்கெல்லாம் சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஹெச்டிஎஃப்சிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. பேங்க் ஆஃப் இந்தியா
இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி புரோக்கரேஜை நீங்க பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. மெயினா இது வந்து போர்ட்போலியோ கிரியேட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்க நல்ல புரோக்கரேஜா சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எனி டைம் சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கணும். அதை மெயினா பார்த்துக்கணும். அப்புறம் வந்து டிஃபைன் யுவர் ஃபைனான்ஸ் கோல். இந்த 10 பாயிண்ட் சொன்னதுல தான் இது விவரித்து போட்டிருக்கேன். ஷார்ட் டேர்ம்ல லாங் டேர்ம், அதாவது நீங்க ஷார்ட் டேர்ம் பண்ண போறீங்களா இல்ல லாங் டேர்ம் பண்ண போறீங்களா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. ரிட்டர்மெண்ட் யுவர் இன்வெஸ்டிங் ரிட்டர்மெண்ட் பையிங் கவுஸ் ஏதோ ஒன்று அதை நீங்க பார்த்துக்கோங்க. அதை விட அதோட ரிஸ்கை தெரிஞ்சுக்கோங்க. ரிஸ்க் வந்து என்னென்ன ரிஸ்க் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அது போல அந்த ரிஸ்கை வந்து நீங்க முதல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த போர்ட்போலியோ கிரியேட் பண்ணிட்டு நான் டெய்லி போர்ட்போலியோ பார்த்துக்கிட்டு இப்பெல்லாம் மார்க்கெட் இறங்குது, ஐயோ என் போர்ட்போலியோ 10% இறங்கி போச்சு, 30% இறங்கி போச்சுன்னு சொல்லி பயப்படக்கூடாது. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அதை ஏத்துக்கணும். ஏன் ஏறுது, ஏன் இறங்குது அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அடுத்து வந்து நீங்க வந்து டைம் கரெக்ஷன் கொடுக்கணும். நீங்க நீங்க போர்ட்போலியோ கிரியேட் பண்ணும் போதே டிசிப்ளினா நான் இது வந்து இந்த ஸ்டாக்ஸை 3 வருஷம் பண்ண போறேன், அதுக்குள்ள அந்த கம்பெனிக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா நான் ரீபேலன்ஸ் பண்ணுவேன் அப்படிங்க நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். ஏன்னா நீங்க தான் ஆக்டிவ் இன்வெஸ்டரா இருக்கீங்க இல்லையா? அதனால அப்புறம் பர்பஸ் என்ன பர்பஸ் அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்துக்கோங்க. அதே தான் 2 தான் நான் போட்டிருக்கேன். ரிட்டையர்மெண்ட்டா பையிங் அண்ட் கோமா என்ன ஏது நீங்க பார்த்துக்கோங்க. எஜுகேஷன் பர்பஸா இன்வெஸ்ட் ஷார்ட் டேர்ம்னா 1 to 3 வருஷம், லாங் டேர்ம்னா 5 வருஷத்துக்கு அபோவ், அதாவது நம்ம இந்தியா கல்ச்சர் படி. ஆனா நம்ம வெளிநாட்டுல ஃபுல்லா லாங் டேர்ம் அப்படின்னா 7 வருஷத்துக்கு மேலதான் லாங் டேர்ம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்க அதுக்கேத்தாப்புல நீங்க இது பண்ணிக்கோங்க. இது பார்த்தாச்சு. அடுத்து இதெல்லாம் பண்ணலாம். இதெல்லாம் முன்னாடியே நீங்க பிளான் பண்ணிட்டீங்க. உங்களுடைய பட்ஜெட் எப்படி நீங்க பாத்துக்கோங்க. சிஸ்டமேட்டிக்கா பண்ண போறீங்க. இப்ப என்னால மாசத்துக்கு 5,000 தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும், 10,000 தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும்னா நீங்க வந்து சிப்பு பண்ணிக்கலாம். இல்ல குறிப்பிட்ட ஸ்டாக்ஸை நீங்க போர்ட்போலியோ எடுத்து வச்சுக்கிட்டீங்க. அது கடைசியா நான் சொல்லுங்க. அது நீங்க உங்களுடைய பட்ஜெட்டை வந்து நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. பட்ஜெட்டை மீறி லோன் வாங்கியோ எதோ வாங்கியோ நீங்க வந்து போர்ட்போலியோ கிரியேட் பண்ணக்கூடாது. நீங்க ட்ரேடு பண்றது வேற, போர்ட்போலியோவுக்கு லோனை போட்டு வாங்கி நீங்க கிரியேட் பண்ணக்கூடாது. அதுக்கு ஏத்தாப்புல ஸ்ட்ராட்டஜியை நீங்க போட்டுக்கணும். ஈக்விட்டி அலோகேஷன்ல நீங்க என்னன்னா பார்த்துக்கோங்க. டைவர்சி மெயினா வந்து ஈக்விட்டியில பண்ணும்போது டைவர்சிஷன் பண்ணணும். அதாவது செக்டார்ல பார்த்துக்கணும். அது என்னென்ன செக்டார் சில ஜியோகிராபிக்கல்னால ப்ராப்ளம் வரும். அதெல்லாம் நீங்க வந்து இது பண்ணிக்கணும். அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு ஏத்தாப்புல பேலன்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் அசெட் அலோகேஷன், அதாவது லார்ஜ் கேப்னா ஸ்டேபிளா இருக்கும், நல்லா இருக்கும். மிட் கேப்னா குரோத் இருக்கும், ஆனா மாடரேட் ரிஸ்கா இருக்கும். ஸ்மால் கேப்னா கை ரிஸ்கா இருக்கும், ஆனா கை குரோத்தா இருக்கும். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்டர்நேஷனல் ஸ்டாக்ஸ் நீங்க இது பண்ண போறீங்கன்னா அதையும் நீங்க அதுலயும் நீங்க பண்ணிக்கலாம். அப்புறம் ஈக்விட்டி மட்டும் தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஓகே, அடுத்ததுல 4வது ரிசர்ச் அண்ட் செலக்ட் ஸ்டாக்ஸ். அதாவது நீங்க வந்து ஒரு போர்ட்போலியோ உருவாக்க முன்னாடி ஸ்டாக்கை வந்து ரிசர்ச் பண்ணணும். அதுக்கு என்னன்னா புளூ சிப் ஸ்டாக்ஸா, குரோத் ஸ்டாக்ஸா, வேல்யூ ஸ்டாக்ஸா, டிவிடன் ஸ்டாக்ஸா அப்படின்னு நீங்க மெயினா நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க வந்து ஒரு போர்ட்போலியோ கிரியேட் பண்ணும்போது புளூ சிப் ஸ்டாக்ஸ்னா உங்களுக்கு ஸ்லோவா ஸ்டேபிளா உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் கொடுக்கும், பயம் இல்லாமல் இருக்கலாம். குரோத் ஸ்டாக்ஸ்னா உங்களுக்கு வந்து நல்ல வேல்யூல நல்ல மேலே ஏறும், நல்லா உங்களுக்கு வளர்ச்சி கொடுக்கும். அதான் குரோத் ஸ்டாக். வேல்யூ ஸ்டாக்ஸ்னா இப்ப HDFC பேங்க் இருக்கு, அது 2,000 நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஆனா இது வந்து ஓவர் வேல்யூல இருக்கு, எனக்கு வந்து இது வந்து 2,000 கீழே வந்து எனக்கு ஒரு 1,500 வந்தாதான் நான் வாங்குவேன், 1,500 அப்படிங்கும்போது அதுக்கு ஏத்தாப்புல நீங்க வேல்யூ ஸ்டாக்ஸ் நீங்க ஃபிட் பண்ணிக்கணும். அதுக்கு ஏத்தாப்புல நீங்க வந்து அதுக்கான பிளாட்ஃபார்ம்ல போய் நீங்க ரிசர்ச் பண்ணிக்கணும். அதே போல செக்டார் ரொட்டேஷனா நீங்க பண்ண மறந்துடாதீங்க. எவரி 1 இயர் ஒரு திருப்பு நீங்க செக்டார் ரொட்டேஷனை நீங்க வந்து பண்ணணும். அதை இந்த இதுல போட்டிருக்கேன். அடுத்தது என்னது, அதே தான் இதுலயும் பண்ணி சொல்லியிருப்பேன். 5 டிஃபைன் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி புல்ட் யுவர், அதெல்லாம் ஏற்கனவே சொன்னதுதான் அது ஆங்கிலத்துல போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து நம்ம வந்து இந்த புரோக்கரேஜை பத்தி நீங்க பாத்துக்கோங்க, ஃபீஸை பாத்துக்கோங்க, அவங்க சப்போர்ட்டுக்கு டூல்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஆரம்ப கட்டத்துல நான் வச்சிருந்த புரோக்கரேஜ் எல்லாம் ஸ்கிரீனரோ ஒரு ட்ரேடிங் வியூ மாதிரி ஒரு ட்ரா பண்றதுக்கு டூல்ஸே கிடையாது.
அவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேர் சொன்னேன்ல, அந்த புரோக்கரேஜ்ல ரூல்ஸே கிடையாது. அதனால உங்களுக்கு வந்து நீங்க டிரா பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய மேனுவல் சப்போர்ட்டா இருக்கும். ஆனா நீங்க மேனுவலா ஓனா ட்ரேட் பண்ண ஓனா டிரா பண்ற அளவுக்கு அங்க டூல்ஸ் இல்லாம இருக்கும். அதனால அந்த புரோக்கரேஜ் அந்த டூல்ஸ்லாம் இருக்கா என்ன எப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் சப்போர்ட்டான்ட்டு எந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்க போர்ட்போலியோ நீங்க எல்லாம் முன்னாடியே பண்ணதுக்கு அப்புறம் மானிட்டர் பண்ணி ரீபேலன்ஸ் பண்ணுங்க. அதை தான் இங்க ஆங்கிலத்துல வருஷப்படி போட்டிருக்காங்க, அப்ஜெக்டிவ் படி போட்டிருக்காங்க. அப்புறம் கடைசியா இதுக்கு இப்ப வந்து நம்ம வந்து ஒரு போர்ட்போலியோ கிரியேட் பண்ணணும் அப்படின்னா பெரும்பாலும் வந்து நம்ம இந்தியா கவர்மெண்ட் பேங்கிங் ஃபைனான்ஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து ரிஸ்க் வந்து ஹை ரிஸ்க்ல தான் இருக்கும். பேங்கிங்கும் ஃபைனான்ஸும் ஏற்ற இறக்கம் இதாக இருக்கும். ஆனால் கண்டிப்பா இதுல அட்லீஸ்ட் ஒரு 2 ஸ்டாக்னாவது நீங்க வந்து பிக் பண்ணிக்கணும். ஆயில் அண்ட் கேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதை வந்து டிவிடெண்டுக்காண்டி நீங்க எடுத்துக்கலாம். ஆட்டோ ஆட்டோ ஆன்சிலரி ஆட்டோ ஸ்டாக்ஸ்னா இப்போ உதாரணத்துக்கு டிவிஎஸ்ஓ இல்லை கீழே கொண்டாவோ ஏதோ ஒன்றா நீங்க எடுத்துக்கோங்க. ஆட்டோ ஆன்சிலரியில் ஏதோ உங்க ஸ்டாக்ஸை எடுத்துக்கோங்க. ஃபார்மா, ஹெல்த், ஐடி, எஃப்எம்ஜி, வெல்த் மேனேஜ்மெண்ட், பவர், கன்சியூமர் டூரபிள்ஸ் இந்த செக்டார்ல இருந்து அட்லீஸ்ட் ஒரு ஸ்டாக்னாவது நீங்க வந்து வாங்கி ஃபிட் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது. இது போக ஃபியூச்சரிஸ்டிக் ஸ்டாக்கான ஏஐ ஸ்டாக்கு இதெல்லாம் நீங்க வந்து உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக நீங்க இது பண்ணிக்கிடுவீங்க. இப்ப இதை வச்சு நானா ஒரு 10 ஸ்டாக் இப்ப 26 ஸ்டாக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இது ரெக்கமெண்ட் கிடையாது, சும்மா நான் உங்க சாம்பிளுக்காண்டி போட்டிருக்கேன். பேங்கிங்ல பிரைவேட் பேங்க்ல ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐடிஎஃப்சி பேங்கும் எடுத்திருக்கேன். பேங்கிங்கை பொறுத்த அளவு நீங்க ஃபண்டமெண்டல் பார்க்கணும், காசா வேல்யூவை பார்க்கணும், டெபாசிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கா அப்படிங்கிறத மெயினா பார்க்கணும். இது வந்து ஆயில் அண்ட் கேஸ்ல ஐஓசியும் கெயிலும் எடுத்திருக்கேன். இது ரெண்டுமே டிவிடெண்ட் பெஸ்ட். ஏற்கனவே சொன்ன மாதிரி டிவிடெண்டுக்கு நல்லா கொடுப்பாங்க. டிவிஎஸ் மோட்டார், லூமஸ் ஆட்டோ டெக்னாலஜி, என்பிஆர் ஆட்டோ. டிவிஎஸ் மோட்டார் வந்து ஆட்டோ செக்டார், டூ வீலர் ஆட்டோ செக்டார்ல வருது, த்ரீ வீலர் ஆட்டோ செக்டார்ல வருது. லூமஸ் ஆட்டோ டெக் வந்து ஆட்டோ பேர் பார்ட்ஸ் பண்ணக்கூடிய கம்பெனி. என்டிஆரும் ஆட்டோ பேர் பார்ட்ஸ் பண்ணக்கூடிய கம்பெனி. இதுல இருந்து நீங்க உங்களுக்கு தேவையானதை நீங்க எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் ஃபார்மால இப்கா லேப், ஜைடஸ் லைஃப் இது வந்து நான் எடுத்து வச்சிருக்கிறது இந்த மார்க்கெட்ல நான் அதை பார்த்துக்கணும். அடுத்து கசியல் டெக்கு, ஜென்சாக் டெக்கு, ஆப்பிள் இந்தியா, கோத்ரேஜ் கன்சியூமர், ஹெச்யூஎல் இதுக்கு இங்கே போடுறப்ப இங்கே போட்டுட்டேன். அப்புறம் ஈமுத்ரா மேலே போட்டுக்கணும், கீழே போட்டுட்டேன். ஏஞ்சல் ஒன்று, மோதிலால் ஒஸ்வால் இவங்க ஃபுல்லா வந்து இந்த புரோக்கரேஜ் பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த சிடிஎஸ்ல சேர்க்கல. சிடிஎஸ் எல்லாம் நீங்க பார்த்துக்கோங்க. அப்புறம் பவர்ல டாடா பவர், ஆர்இசி, வோல்டாஸ்ல ரிசல்ட் நல்லா கொடுத்துருக்கேன். சிஜி பவர் இந்த ஸ்டாக்ஸை எடுத்திருக்கேன். இந்த ஸ்டாக்ஸை எடுத்துட்டு என்னால மாசத்துக்கு 5000 ரூபாய் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஆனா நீங்க வந்து 28 ஸ்டாக்கை சொல்லியிருக்கீங்க அப்படின்னா எப்படி வாங்க முடியும் அப்படிங்கிற நீங்க வந்து எந்த புரோக்கரேஜ் ஓபன் பண்ணும்போது அங்கேயே ஸ்மால் கேஸ்ன்னு இருக்கு. நீங்களே உங்களுக்கு ஓனா வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓனா வந்து ஸ்மால் கேஸை கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்மால் கேஸை கிரியேட் பண்ணி இந்த நீங்க ஸ்பெசிஃபிக்கா ஒரு 5 ஸ்டாக்ஸ்ல இருந்து 10 ஸ்டாக்ஸ் எடுத்து வச்சிருப்பீங்க இல்லையா, அந்த 10 ஸ்டாக்ஸுமே உங்க ரேஞ்சுக்குள்ள வர மாதிரி ஸ்மால் கேஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க. அப்படி ஸ்மால் கேஸ் கிரியேட் பண்ண முடியலன்னா நீங்க சூஸ் பண்ணி வச்சிருக்க 5ல இருந்து 10 ஸ்டாக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. 5000 ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா 10 ஸ்டாக்ஸுக்கு மேல உங்க போர்ட்போலியோவை இன்க்ரீஸ் பண்ணாதீங்க. 5ல இருந்து 10 தான் வச்சுக்கணும். ரொம்ப அதிகமா கொண்டுட்டு போகக்கூடாது. இது என்னுடைய அனுபவத்துல சொல்றேன். நீங்க அதுக்கு மேல உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்க. இப்ப 10 ஸ்டாக்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா 10லயும் இன்னொரு மெத்தடு ஸ்மால் கேஸ் பண்ண முடியல அப்படின்னா ஒன்னா எடுத்துக்கோங்க. ஒத்த ஸ்டாக்ஸா நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒத்த ஸ்டாக்ஸா வாங்குங்க, ஒத்த ஸ்டாக்ஸா வாங்குங்கன்னு சொல்லுவேன். ஒரு ஸ்டாக்ஸா நீங்க வந்து வாங்கிக்கோங்க. வாங்கிக்கிட்டு அடுத்த மாசம் நீங்க என்ன பண்றீங்கன்னா 5000 ரூபாய் வருது. இந்த 10 ஸ்டாக்ஸ்ல எந்த ஸ்டாக்ஸ் உங்களுக்கு வேல்யூவா இருக்கு, இல்ல கீழே போனாலும் அந்த ஸ்டாக்ஸை வந்து வாங்குங்க. ஒரு சில ஸ்டாக்ஸ் நீங்க ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பீங்க இல்லையா, பிரேக் அவுட் ஆகும், ஏதாவது ஒரு டெக்னிக்கல் ஏதோ நியூஸ் பேஸ்ட் ஏதோ ஒன்று வந்திருக்கும், கம்பெனிக்கு ஏதாவது ஆர்டர் வந்திருக்கும். அப்போ அது மேலே போனாலும் 10 ஸ்டாக்ஸ் எந்த 10 ஸ்டாக்ஸ் மேலே போயிருக்கோ அந்த 5000 ரூபாயில எந்த ஸ்டாக்ஸ் வாங்க முடியுமோ அந்த 10 ஸ்டாக்ஸ்ல நீங்க 3 ஸ்டாக்ஸ் இல்லை 2 ஸ்டாக்ஸ் வாங்கிக்கோங்க. இப்படியே நீங்க ஒரு 3 வருஷம் நீங்க வாங்கிட்டு வந்தீங்கன்னா இதுக்கு முதல்ல நீங்க இந்த 10 ஸ்டாக்ஸ் நீங்க பண்ணும்போது 10 ஸ்டாக்ஸ்ல நான் ஆவரேஜா நான் 100 ஸ்டாக்ஸ் வாங்கணும், இல்ல நான் ஒவ்வொரு இதுலயும் 1000 ஸ்டாக்ஸ் வாங்கணும், இல்ல நான் வேல்யூ வந்து 50,000 ரூபாய் நான் பண்ணணும், இல்ல 25,000 ரூபாய் பண்ணணும் அப்படின்னு நீங்க தான் முடிவு பண்ணிக்கோங்க.
முடிவு பண்ணிட்டு அதுக்கு ஏத்தாப்புல மாசம் மாசம் நீங்க வந்து இம்பிள்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. அதாவது வாங்கிக்கிட்டே வாங்க நீங்க. இப்படி நீங்க இது பண்ணிக்கலாம். அடுத்த இது வந்து அப்புறம் லார்ஜ் கேப்ல வந்து 30% வச்சுக்கோங்க. லார்ஜ் கேப்ல வேல்யூ வந்து 20%க்கு மேல போக வேண்டாம். மிட் கேப்ல 15%, ஸ்மால் கேப்ல 10%, இன்டர்நேஷனல் ஸ்டாக்ஸ் 15%. இது உங்களால பண்ண ஆரம்ப கட்டத்தில் உள்ளவங்க பண்ண வேண்டாம். இது பண்ணாத இந்த 15% வந்து மிட் கேப்ல வந்து ஸ்டாக்கை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, லார்ஜ் கேப்ல இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸ்மால் கேப் நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். ஆனா நீங்க ஆரம்ப கட்டத்துல இருந்தீங்கன்னா ஸ்மால் கேப்ல போர்ட்போலியோல கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏதோ ஒரு இறக்கம் வந்துச்சு அப்படின்னா இது உங்களுக்கு மிட் கேப்பும் லார்ஜ் கேப்பும் பாசிட்டிவா இருக்கும். ஆனா ஸ்மால் கேப்ல வந்து வாங்கியிருக்க ஸ்டாக்ஸ் மைனஸ்ல இருக்கும்போது இந்த மிட் கேப்பையும் லார்ஜ் கேப்பையும் சேர்த்து ஓவராலா பார்க்கும்போது மைனஸ்ல காமிக்கும். நீங்க பேனிக் ஆயிருவீங்க. சரிங்களா? அதனால ஆரம்ப கட்டத்தில் இருக்கவங்க ஸ்மால் கேப்ல 10% வேணும். 5% இல்ல 5% கூட நீங்க வச்சுக்கிறது நல்லது. அப்புறம் டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் 10% கண்டிப்பா ஐஓசி, கெயில், இந்த மாதிரி ஆர்இசி, பிஎஃப்சி ஏதோ ஒன்று டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் கண்டிப்பா நீங்க வச்சுக்கணும். கண்டிப்பா வச்சுக்கணும் இல்ல, அது உங்களுடைய விருப்பங்கள். அதே போல இந்த லார்ஜ் கேப் மிட் கேப்ல நீங்க பெர்சன்டேஜ் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் டெக்னாலஜிலே எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப டிசிஎஸ் லார்ஜ் கேப், ஜென்சாக் டெக்னாலஜி ஸ்மால் மிட் கேப்ல வரும். அப்ப அது டெக்னாலஜிலயுமே 25% லார்ஜ் கேப் மிட் கேப் சேர்த்து தான் 25% வச்சுக்கணும். லார்ஜ் கேப்ல மட்டும் 30% வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்கக்கூடாது. எனது அனலிஸ்ட்ல எனது பார்வையில நான் சொல்றேன். மேபி ராங்கா கூட இருக்கலாம். இங்கெல்லாம் எக்ஸ்பர்ட் இருப்பாங்க, அவங்க அவங்களுக்கு அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சரி, டெக்னாலஜில இருக்குன்னா இப்ப கட்சி நான் வந்து லார்ஜ் கேப்ல கட்சியில் எடுத்திருக்கேன். கட்சியில நான் வந்து ஒரு ஒரு 10% போட்டேன்னா இப்ப ஆப்பிள் இந்தியாலையும் ஜென்சாக்லையும் நான் வந்து அதுல ஒரு 5 5 போடுவேன். இல்லைன்னா இது கட்சியில 5% ஆக்கிட்டு அதுல 15 15 10 15 போடுவேன். லார்ஜ் கேப்ல 5%, மிட் கேப்ல நான் 15 10 போட்டுக்கிறேன். மொத்தம் பார்க்கும்போது எனக்கு 30 வந்துடும். அதாவது லார்ஜ் கேப் பார்க்கும்போது 30 வந்துடும். அது வந்து எல்லா கெல்த்துக்கு எல்லாம் சேர்க்கும் போது இது வந்துடும். டெக்னாலஜில 25ல இருந்து 30% நீங்க வச்சுக்கோங்க. ஹெல்த் கேர் வந்து ரொம்ப பிளெக்சிபிளா இருக்கும், ஏற்ற இறக்கம் இருக்கும். ஹெல்த் கேரும் ஃபைனான்சியலும், அதனால அதுல பெர்சன்டேஜ் உங்களுக்கு எப்படி தோதோ உங்களுடைய, அதாவது எப்பவுமே ஒரு போர்ட்போலியோ கிரியேட் பண்ணணும் அப்படின்னா வந்து நமக்கு வந்து அந்த ஸ்டாக்கை பத்தி தெரியணும். இப்போ உதாரணத்துக்கு பஜாஜ் ஹவுசிங் பைனான்ஸ் சொல்லி ஐபிஓ வந்துச்சு. எல்லாருமே பஜாஜ் ஹவுசிங் பைனான்ஸ் எல்லாருமே வந்து வாங்கிக்கிட்டு எல்லாருமே இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா உங்க பார்வையில கண்ணுல நீங்க இருக்க ஊர்ல அந்த பஜாஜ் ஹவுசிங் பைனான்ஸ் தெரியுதா நீங்க மட்டும் பாருங்க. பஜாஜ் பைனான்ஸ் தெரியும், ஆனா பஜாஜ் ஹவுசிங் பைனான்ஸ் தெரியுதா இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அது எங்கே இருக்குன்னு நமக்கு தமிழ்நாட்டுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு இல்லை. அப்ப அந்த ஸ்டாக்ஸை அவாய்ட் பண்ணிக்கணும். இப்ப ஐடிஎஃப்சி பேங்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்க ஊர்ல கூட நான் இருக்க கிராமத்துல கூட ஐடிஎஃப்சி பேங்க் டெய்லி வராங்க, வசூல் பண்றாங்க, டிஓல கொடுக்குறாங்க. வந்து கடன் அதிகமாக போட்டாங்கன்னா எனக்கு இருந்தாலும் வசூல் பண்ணிடுவாங்க. நம்ம ஒரு போர்ட்போலியோ கிரியேட் பண்ணும் போது அந்த ஸ்டாக்ஸ் வந்து நம்ம கண்ணுக்கு பட்டு இருக்கணும், கேள்விப்பட்டு இருக்கணும், பார்த்து இருக்கணும். இதே இது ஹவுசிங் பைனான்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 5 ஸ்டார் இருக்கு, ஆப்டஸ் ஹவுசிங் பைனான்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம கண் பார்வையில நம்ம எல்லா ஊர்லயும் பாக்குற மாதிரி இருக்கு. ஆனா பஜாஜ் ஹவுசிங் பைனான்ஸ் எங்கேயுமே நான் பார்த்தது இல்லை. போய் ஆனா நல்ல கம்பெனி, நல்ல குரூப் தான். பஜாஜ் குரூப் என்னுடைய ஃபேவரட்டான குரூப். டாட்டாவை கூட நம்ப மாட்டேன், நான் பஜாஜை நம்புவேன். இருந்தால் நம்ம சவுத் இந்தியா சைடு அந்த பஜாஜ் குரூப் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க ஃபுல்லா லோன் கொடுக்கறது எல்லாமே கார்பரேட் கம்பெனிக்கு தான் கொடுக்குறாங்க. கார்பரேட்ல பில்டிங் பண்றவங்களுக்கு தான் கொடுக்குறாங்கன்னு என்னுடைய புரிதல். புரிதல் தப்பா கூட இருக்கலாம். எஸ் பேங்க் இப்படிதான் கொடுத்துட்டு இருந்தாங்க. எஸ் பேங்க் நான் பார்த்த வழிக்கு எந்த ஊரையும் நான் பார்க்கவே இல்லை. எஸ் பேங்க்னு ஒரு இடத்துல கூட பார்க்கல. லோன் கொடுத்தது எல்லாமே கமர்ஷியல் பேங்குக்கு தான் கொடுத்தாங்க, கமர்ஷியலுக்கு தான் கொடுத்தாங்க. அதனாலதான் ப்ராப்ளம் வந்து. சாரி, டாபிக் மாறுது, மாத்திக்கிறேன். ஓகே. இந்த மாதிரி எனர்ஜி இண்டஸ்ட்ரி, அதாவது ஒரு போர்ட்போலியோ கிரியேட் பண்ணதுக்கு முன்னாடி உங்க பார்வையில இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை எடுத்து நீங்க ஃபிட் பண்ணிக்கோங்க. இப்ப நீங்க ஏஐ பார்க்க போறீங்கன்னா ஏஐல எது இருக்கு அதை நீங்க அட்லீஸ்ட் ஒரு கூகுள்னாவது போய் பார்த்துக்கிட்டீங்க. கூகுள்ல எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்துக்கிட்டீங்க. பார்க்கக்கூடிய ஸ்டாக்ஸை வாங்குங்க. ரியல் எஸ்டேட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்ப வந்து கோத்ரேஜ் வந்து கட்டி வைக்கிறாங்க. கட்கோ கட்கோ வந்து ஒவ்வொரு இடத்துலையும் விற்பனை பண்றாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இதை மாதிரி பார்க்கக்கூடிய கம்பெனியை நம்ம வந்து வாங்கிக்கிறது நல்லது.
இப்போ கன்சியூமர்லாம் நம்ம வந்து கட்சிகளிலே எல்லா ஸ்டாக்ஸுமே வாங்குறோம். அதுல வந்து இப்போ பெப்சி கம்பெனி, கொக்கோ கோலா கம்பெனி இருக்கு. அது வந்து வைபவ் குளோபல் இதை நம்ம கண்ணு எதிராக நம்ம பார்க்குறோம். அந்த கம்பெனில நம்ம கொஞ்சம் அதிகமா வாங்கிக்கணும். இண்டஸ்ட்ரினா நம்ம மிஷின் இது பண்ணக்கூடிய கம்பெனி. இது இண்டஸ்ட்ரியில மிஷின் பண்ணக்கூடிய கம்பெனி. அதுல என்ன கம்பெனி இருக்கோ, நீங்க இப்போ கோயம்புத்தூர்ல திருப்பூர்ல இருந்தீங்கன்னா என்ன கம்பெனி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. எலகான் இன்ஜினியரிங் அதுவே என்ன பண்றாங்க பார்த்துட்டு அதுக்கேற்றாப்புல நீங்க மெட்டீரியல் என்ன பண்றாங்களோ அது மாதிரி உங்க பார்வையில பார்க்கக்கூடிய ஸ்டாக்ஸை எடுத்து போர்ட்போலியோ கிரியேட் பண்ணிக்கிறது எனது அனுபவத்துல நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது என்ன அப்படின்னா அதான் அதே போல ஃபண்டமெண்டல் பார்க்கறது வந்து சேல்ஸும் இபிஎஸும் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இதை மட்டும் தான் நான் பார்ப்பேன். இன்க்ரீஸ் ஆகிருக்கான்னு மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க. டெப்ட் குறைஞ்சிருக்கணும், ப்ரொமோட்டர் இது குறையக்கூடாது. இது தவறுதலா போயிடுச்சு. ஆர்ஓசிஇ ஆர்ஓஇ பார்த்துக்கோங்க. இபிட்டா குயிக் ரேஷியோ கரண்ட் ரேஷியோ ஷார்ட் டைம் டெப்ட் லாங் டேர்ம் டெப்ட் அவரால் அடைக்க முடியுமா அது ஒண்ணுக்கு மேல இருக்கணும். இதை மட்டும் நீங்க ஓரளவுக்கு இதை மட்டும் பார்த்துக்கிட்டா கூட உங்களுக்கு போதும். ஃபண்டமெண்டல் கொடுக்கறது எல்லாமே நம்பிக்கையா நம்ம நம்ப முடியாது. நீங்க என்ன பண்ணணும், நீங்க ஒரு போர்ட்போலியோ கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கம்பெனிக்கு நீங்களே ஒரு லெட்டர் எழுதி போட்டு அந்த கம்பெனி இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது அடுத்த இதை சொல்லுவேன். நான் என்னுடைய லெட்டர் எல்லாம் வச்சிருக்கேன், காமிக்கிறேன் நான் ஒரு நாள். அப்பதான் இதுதான் சார், அவ்வளவுதான் சார். நீங்க என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படிங்கிறத நான் வச்சு போட்டுருக்கேன். இதுதான் என்னுடைய அனுபவத்துல நான் சொன்னேன். இது புதுசா வரவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இதுல மேபி ராங்கா இருக்கலாம். ராங்கா இருந்துச்சுன்னா நீங்க சொல்லுங்க சார். தேங்க்யூ ராஜு சார். சார் வெல்கம் சார். எக்ஸலண்ட் ப்ரெசன்டேஷன். நல்லா பண்ணீங்க. யாராவது கொஸ்டின் இருந்தால் கண்டிப்பாக கேட்கலாம். மாடரேட்டர் யூடியூப்ல ஏதாவது கொஸ்டின் இருந்தாலும் படிங்க. ராஜு சார் வணக்கம். சார் வணக்கம் சார். சார் நல்லா பண்ணீங்க சார். ஒரே ஒரு விஷயம், இந்த ரீபேலன்சிங்னு சொன்னீங்களே அது எப்படி பண்றதுன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ரீபேலன்சிங் இது வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டாக் போர்ட்போலியோ வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த போர்ட்போலியோ ஸ்பெசிபிக் ஸ்டாக் போர்ட்போலியோவை ரீபேலன்ஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு ஸ்டாக்ஸ் வந்து ஏதோ ஒரு 2 குவார்டர்லி வந்து 2ல இருந்து 3 குவார்டர்லி ரிசல்ட் நெகட்டிவா போயிடுச்சு அப்படின்னா அதை ஒரு இடத்துல வச்சுக்கணும் சார். அப்போ 4 குவார்டர் ரிசல்ட் வந்து நெகட்டிவாவோ சேல்ஸ் குரோத் இல்லை ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மைனஸ் ஆகி போச்சு அப்படின்னா அந்த ஸ்டாக்ஸையும் நம்ம வந்து ரீபேலன்ஸ் பண்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அதாவது அதுல இருந்து வெளியே வந்துட்டு வேற ஸ்டாக் போடணுமா, எப்படி பண்ணணுங்கிறீங்க? அது வந்து அந்த இடத்துல மைண்ட் செக்டாரை பொறுத்து இருக்கு சார். அது மைண்ட் செக்டாரை பொறுத்து. நானா இருந்தேன்னா 3 குவார்டர் நெகட்டிவா கொடுத்தாலே அதை வந்து நான் வெளியில வந்துடுவேன் சார். ஏன்னா பாசிட்டிவா இருந்து நெகட்டிவா போகுது இல்லையா. இப்ப வந்து வோல்டாஸ் கம்பெனி வந்து இதுக்கு முன்னாடி ஃபுல்லா நெகட்டிவா கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. கமலக்கண்ணன் சார். சொல்லுங்க சார், கேக்குது. நெகட்டிவா கொடுத்தாங்க, இந்த குவார்டர் தான் பாசிட்டிவா கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த ஸ்டாக்ஸை வந்து நம்ம பிட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஏற்கனவே நான் போர்ட்போலியோ வச்சிருக்கோம் அப்படின்னா அதை நம்ம ஹோல்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இது பண்ணிக்கலாம். ஓகே ராஜு சார், இதுக்கு என்ன ஹெட்டிங் கொடுக்கலாம்? அதான் சார் ஈக்விட்டி, அதாவது போர்ட்போலியோங்கிறது வந்து நம்ம வச்சிருக்கக்கூடிய அசட்டுகளையும் கூட்டு தான் போர்ட்போலியோ. நம்ம வந்து இதுல வந்து ஈக்விட்டி போர்ட்போலியோ மட்டும் தான் நம்ம பேசியிருக்கோம். போர்ட்போலியோங்கிறது வந்து லேண்டா இருக்கலாம், கோல்டா இருக்கலாம், டெபாசிட்டா கூட இருக்கலாம், எது வேணா இருக்கலாம் இல்லையா. ஈக்விட்டி போர்ட்ஃபோலியோ மானிட்டர்னு கொடுத்துடலாமா? சார் நான் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். ஓகே போடுங்க சார். ஓகே சார், தேங்க்யூ சார். பிகினர் ஈக்விட்டி போர்ட்போலியோ கிரியேட் பண்ணுங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.